கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லுவோம். ஆமென். Healing is a part of the atonement, or healing is in the atonement. ஆமென். சுகம் கர்த்தர் சிலுவையிலே நமக்கு பரிகாரம் செலுத்தின பொழுது அதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் அதை சொல்லுவோம். நானே ஒவ்வொரு வாரம் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லணும். ஆமென். உங்களுக்குள்ளே இறங்கணும், எனக்குள்ளே ரொம்ப இறங்கிடுச்சு. சொல்லுங்கள், சுகம் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே நமக்கு பரிகாரம் செய்த பொழுது, பாவத்திற்கு பரிகாரம் செய்த பொழுது, அதோடு கூட சுகத்திற்காகவும் அவர் பரிகாரம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் பாருங்க, சங்கீதம் 108 அதிகாரம் 3 கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை நான் துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே அது தேவனுடைய ஆலயமா இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ஃபெலோஷிப்பா இருக்கலாம், உங்க ஃபேமிலி பிரேயரா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் கேர்சல் மீட்டிங்கா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே ஜனங்கள் நடுவிலே நாம் கூச்சப்படுகிறோம் தேவனை ஆராதிக்க. ஆமென். அநேக வேளையிலே நாம் கரத்தை உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று நாம் கரத்தை கீழே போட்டுக்கிறோம். ரொம்ப நமக்கு இன்ஸ்பயர்டா கொஞ்சம் கரத்தை தூக்கிக்கிட்டு ஒரு 20 செகண்ட் அப்புறம் டக்குன்னு கீழே போட்டுறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு அது கிடையாது. அது வந்துட்டு என்ன சொல்றாரு, அப்படி நீங்க ஆராதிக்க கூடாது. யார் பார்க்கிறார்களோ யார் பார்க்கவில்லையோ, யார் என்ன பேசுகிறார்களோ யார் என்ன பேசவில்லையோ, உன் கரம் நீட்டப்படட்டும் தேவனுக்கு நேராக. ஜனங்களுக்குள்ளே நீ தேவனை என்ன பண்ணு. ஆமென். ஜனங்களுக்குள்ளாக உம்மை துதிப்பேன் என்று சொல்லிட்டார். அப்ப கர்த்தர் இங்கே நாம் ஆராதிக்கிற வேளையிலே நாம் வந்துட்டு கூச்சப்படக்கூடாது. நான் ஆராதிக்கும் பொழுது. ஆமென். நிறைய பேருக்கு அநேக சபைகளில் நாம் பார்க்கிறது, உலகமெங்கும் நான் சொல்றேன். ஆமென். உலகமெங்கும் இருக்கு திருச்சபையில. சில பேருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய சுவாபம் எப்படி நான் மற்றவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்களால வந்துட்டு நல்ல விடுதலை ஆராதிக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, அந்த நேரத்தை தவிர அவங்க ஆராதிக்கிறது இல்லையே. அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் அவங்க ஆராதிக்கிறதே இல்லையே. அப்ப இன்னொருத்தன் பார்க்கறதுக்காக என் தேவனை நான் ஆராதிக்கிறதுக்கு தடை செய்து கொண்டே இருப்பேனா? இவன் என்ன பார்க்கறான், இவர் என்ன பார்க்க போறான், நான் கூச்சப்பட்டு கொண்டு நான் ஆராதிக்காமலேயே இப்படிதான் இருக்க போறேன்னா என் வாழ்நாள் எல்லாம். மற்ற நேரத்துல எனக்கு நான் ஆராதிக்க சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு. ஆகவே தேவன் சொல்றாரு, யார் பார்த்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தேவனை உற்சாகமாய் நீங்கள் ஆராதியுங்கள், கரங்களை உயர்த்தி. இன்டென்ஸ் praise is by lifting your hands. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவதிலே ஒரு அற்புதம் இருக்கிறது. சொல்லுங்க, கரங்களை உயர்த்துவதிலே ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த அற்புதத்தை வந்து மறக்கவே கூடாது. யாத்திராகமம் 17 கரத்தை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது ஒரு அற்புதம். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அமலேக்கியர்கள் வந்து விட்டாங்க. அமலேக்கியர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இப்ப அமலேக்கியர்கள் வந்த பிறகு இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்றது தெரியல. மோசே சொல்லிட்டார் யோசுவாவோட, நீ போய் என்ன பண்ணு, சில யுத்த வீரர்களை அழைத்து கொண்டு நீ நாளைக்கு போய் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிடு. நான் மலை உச்சிக்கு போய் கோலை பிடிச்சிட்டு நிக்கிறேன். எந்த கோலை கொண்டு செங்கடல் பிளந்ததோ அந்த கோலை பிடிச்சிட்டு நான் நிக்கிறேன். நீ என்ன பண்ணு, யுத்தத்துக்கு ரெடியாவு, போய் ஆட்களை ஆயத்தப்படுத்தி நாளைக்கு அமலேக்கியர்கள் உனக்கு யுத்தம் இருக்கு. சொல்லுங்க, நாளைக்கு உனக்கு யுத்தம் இருக்கு. அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு சத்தமே வராது. ஐயோ யுத்தமா, யுத்தம் சொன்னா சத்தம் வராது, சத்தம்லாம் உள்ள போயிடும். ஆளே இருக்க மாட்டான் பாருங்க. எங்கேயோ போய் டென்ட்டுக்குள்ள போய் மண்ணை புதைச்சி உள்ள படுத்துக்குவான். என்ன கூப்பிடக்கூடாதுப்பா யுத்தத்துக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். வாசிப்போம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசே என்ன சொன்னாரோ அதன்படியே அவன் ஆட்களை கொண்டு வந்து அமலேக்கோடு யுத்தம் பண்றான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். சொல்லுங்க, ஏறினார்கள். ஏன் யுத்தம் இவங்க பண்றப்போ அவங்க மலை உச்சிக்கு ஏறணும்?
யுத்தம் அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்க டென்ட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஏன் மலை உச்சிக்கு ஏறணும்? ஒரு ஆக்ஷன் அங்க பண்றாங்க. யுத்தம் கீழே அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே நடக்கும் பொழுது ஏன் இவர்கள் மலை உச்சிக்கு ஏறணும்? சொல்லுங்க, ஏன் ஏறணும்? ஒரு போராட்டம் ஒன்று வரும் பொழுது, ஒரு பிரச்சனை என்று ஒன்று வரும் பொழுது ஏன் மலை உச்சிக்கு போறாங்க? அது ஒரு மெட்டஃபோர். அம்மன் சொல்லுங்க, அது ஒரு மெட்டஃபோர், ஒரு சிம்பாலிக்கா அவனு காண்பிக்கிறார்கள். அதுக்குள்ள பிரச்சனை தான் நீங்க மவுண்டனை தேடக்கூடாது. இங்க ஒன்றும் மலை கிடையாது. திருச்சூர் மலை கூட மேலே விட மாட்டாங்க. அம்மன் நிறைய ரொம்ப ரொம்ப சத்தம் போடுறாங்கன்னு கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ இங்கே மலை இல்லை. அதுக்குன்னு நீங்கள் மலை பிரதேசம் கூட போகக்கூடாது. இங்கே தான் இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கிறீங்க, சுற்றி எங்கேயும் மலை இல்லை. ஆமென். அப்புறம் போயிட்டு பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க போன பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு சிம்பாலிக் மெட்டஃபோர். சொல்லுங்க, மெட்டஃபோர். 11 பாருங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், சொல்லுங்க, கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கிற வேளையிலே மோசேயும் ஆரோனும் மலை உச்சிக்கு போயிட்டாங்க. கையை உயர்த்தி பிடித்திருக்கிற வேளையில யுத்தத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி. கை வந்துட்டு கீழே கொஞ்சம் போட்டா அமலேக்கியர்களுக்கு யுத்தத்தில் வெற்றி வருது. அப்ப இங்க அமலேக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு நடுவே அந்த யுத்தத்தை டிட்டர்மைன் பண்ற ஃபேக்ட் என்னன்னா, மோசேயுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கணும். ஆமென். யுத்தத்துல யார் பலசாலி யார் பலவீனன்றாங்க முக்கியம் கிடையாது. நீ என்ன ஆயுதம் வச்சிருக்கிற, நீ என்ன ஆயுதம், நீ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்த, நீ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்த, அது கிடையாது இங்க முக்கியம். மேல யாருடைய கரம் உயர்த்தி இருக்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் யுத்தமே நடக்குது. அவர் மோசேயுடைய கரம் உயர்ந்திருக்கையிலே யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுகிறார்கள். மோசேயுடைய கரம் தாழ விடுகையிலே அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். இப்ப அடுத்தது இன்னும் அற்புதமானது. 12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அல்லேலூயா. கரம் அசந்து போயிட்டு என்ன? கை வலிக்குது. ரொம்ப நேரம் கை தூக்க முடியுமா? முடியாது. பள்ளிக்கூடத்துலாம் பாருங்க, தப்புன்னா கை தூக்கி நில்லுன்னுவாங்க. கை கீழே விழக்கூடாது, தூக்கு, கை வலிக்கும். அப்ப அந்த கை அசந்து போயிட்டு, அந்த அசந்து போகிற வரையிலும் மோசேக்கு வந்துட்டு கை பிடிச்சுக்கிட்டே, கை தூக்கி வச்சுட்டே இருக்கிற மோசே. இந்த கரம் உயர்த்தி வைத்துக் கொண்டுதான் இருக்கிற மோசே. கை கீழே போடக்கூடாது. கை கீழே போட்டானா யுத்தத்துல தோல்வி. கை கீழே போட்டானா அமலேக்கியர்கள் ஜெயிச்சு விடுவாங்க. கை கீழே போட்டா இஸ்ரவேலர்கள் தோற்று விடுவார்கள். கை உயர்த்தி இருக்கிற, அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க, கரத்தை உயர்த்தி வைப்பது. நீங்கள் கையை உயர்த்தி 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 தேவனுக்கு நேராக இருக்கும் பொழுது உங்களுக்கு சிலுவையில் ஆண்டவராக இயேசு செய்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உங்களை சுற்றி நிற்கிற சத்துருக்கள் சிதறிக்கொண்டே இருப்பார்கள். கையை கீழே போட்டீங்கன்னா திருப்பி வந்துடுவான் சத்துரு. கை மேலே இருக்கட்டும், கை மேலேயே தூக்கப்பட்டு இருக்கட்டும், சத்துரு சிதறுண்டு போவான். எல்லா சத்துரு போனா கையை கீழே போடுங்க. முடியுமா? கஷ்டம்தான். மோசேயுடைய கை அசந்து போயிட்டு, கை ஐயோ முடியல, எவ்வளவு நேரம் கையை தூக்கி வச்சுக்கிறது, யுத்தம் எப்பதான் முடிய போகுது, யோசுவா சீக்கிரம் அவனை முடி, என் கை வலிக்குது, முடிய மாட்டேன். இல்ல, நீ யுத்தம் முடிகிற வரைக்கும் கை தூக்கிட்டு தான் இருக்கணும். Your hands can never be down until the war is being completed. Your hands should be up. ஒரே ஒரு மனிதனுடைய கை தான். அந்த கை உயர்ந்திருந்தாலும் தான் அங்க விக்டரி டிஃபீட் டிட்டர்மைன் பண்ணுது. அந்த கரம் உயர்ந்து தான் இருக்கணும். அந்த கரம் எக்காரணத்தை கொண்டு எந்த நிலைமையில என்ன எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஐயோ முடியலையே, ஐயோ கர்த்தாவே உங்களுக்கு புரியலையா, என் ஷோல்டர்லாம் வலிக்குது, புரியுது அவருக்கு. நீ கரம் உயர்த்தி வைத்து தான் இருக்கணும். ஆமென். நீ சுதந்தரிக்கணுமானால் நீ தேவனை கரத்தை உயர்த்தி துதித்து தான் ஆகணும். நீங்க இப்படி தப்பா கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க தேவனை துதிக்கிற வேளையிலே கரத்தை உயர்த்தியே வைங்க. எவ்வளவு நேரம் துதிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் துதித்து கரத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டிருங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை, விடுதலை, சத்துருக்களை சிதறடிப்பார்.